மத்திய சென்னையினுடைய மக்கள் நீதி மைய வேட்பாளர் திருமதி கமிலா நாசர் நம்மிடையே இருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் மேடம். பெண்கள் விடுதலை, பெண்களுடைய பாதுகாப்பை முன்னிறுத்தி மக்கள் நீதி மையம் தொடங்கப்பட்டது. ஆனால் முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலில் நீங்கள் ஒருவர் தான் பெண்ணாக இருக்கிறீங்க. அடுத்த கட்ட வேட்பாளர் பட்டியலில் பெண்களுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு எதிர்பார்க்கலாமா? வணக்கம். நேற்றே தலைவர் அவர்கள் பட்டியலை படிக்கும்போது இதை ஒரு கேள்வியாக முன்வைச்சாங்க. அப்போவே அவர் சொன்னார், அடுத்த பட்டியலில் இன்னும் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டெஃபினெட்லி பெண்களுக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க. அதாவது ஒரு சிறுபான்மையினரான எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கும்போது சார் எவ்வளோ தூரம் யோசிச்சிருப்பாங்கன்னு நீங்கள் பாருங்கள். மத்திய சென்னை மக்கள் இதற்கு முன்பாக நீங்கள் சந்திச்சிருக்கீங்களா? அவங்க என்னென்ன தேவைகள் இருக்குது, என்ன பிரச்சனைகள் இருக்குன்னு உங்கள்கிட்ட சொல்லியிருக்காங்களா? நான் சென்னை மண்டல பொறுப்பாளர் கீழே எனக்கு அதாவது 8 அதாவது எம்என்எம் தொகுதிகளாக பிரிச்சிருக்காங்க. 8னா 16 எம்எல்ஏ வருவாங்க என் கீழே. ஸோ 16 எம்எல்ஏ தொகுதிகளை நான் 8 மாதமாக நான் பார்த்துட்ருக்கேன். ஸோ எல்லாம் ஃப்ரம் ஹார்பர் டு இந்த சைட் பார்த்திங்கன்னா திருவல்லிக்கேணி, இந்த சைட் பார்த்திங்கன்னா அண்ணா நகர், அந்த சைட் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 4 ஜோனும் வேளச்சேரி அது தாண்டியும் பார்த்துட்ருக்கேன். ஸோ அதனால் எனக்கு மக்களை 1 to 1 நான் நிறைய பேரை பார்த்துருக்குறேன். 8 மாதமாக நான் அதாவது நீங்கள் எல்லா பதிவுகளையும் பார்த்தீங்கன்னா எம்என்எம் பதிவுகளையும் சரி, அதாவது எங்கள் கீழே இருக்கிற டவுன்லைன் பதிவுகளையும் பார்த்தீங்கன்னா நாங்கள் எவ்வளோ வேலை செஞ்சுருக்கோன்னு உங்களுக்கு தெரியும். இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கீங்களான்னு கேட்டிங்க இல்லையா? எனக்கு நிறைய அனுபவம் உண்டு அவங்களோட. நான் படிக்கிற காலத்துலேருந்து நான் இந்த மாதிரி ஒரு ஆங்கன்வாடிஸ் இந்த மாதிரி சென்டர்ஸ்க்கு தான் நான் போய் வேலை செஞ்சுருக்கேன். உங்களுக்காக உங்களுடைய கணவர் நாசர் அவர்கள் பிரச்சாரம் மேற்கொள்வாரா? கண்டிப்பாக வருவார். ஆனால் என்னென்னா எலெக்ஷன் இவ்வளோ சீக்கிரம் வரும் நாங்கள் எதிர்பார்க்கல. அதாவது இந்த மாத கடைசியில் வரும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஏப்ரல் மாத கடைசியில் அந்த மாதிரி வரும் அப்படின்னு. ஆனால் இப்போவே இவ்வளோ சீக்கிரம் வரும்னு எதிர்பார்க்கலாம். ஆனால் அவர் கேரக்டர் ஆர்டிஸ்ட்டு, அதனால் டேட்ஸ் ஒரு 3 மாதம் நாங்கள் பிளாக் பண்ணிவிடுவோம். அந்த 3 மாதம் பிளாக் பண்ணுறதுல அந்த டேட்ஸ் எல்லாம் நாங்கள் ஏற்கனவே கொடுத்துட்டோம். அது ஷூட்டிங்கை கேன்சல் பண்ணிவிட்டு வர்றது ரொம்ப கஷ்டம். ஒன்று. ரெண்டாவது, நடிகர் சங்கத்தில் அவர் தலைவராக இருக்கிறதுனால முறைப்படி அவங்கக்கிட்டேயும் ஒரு வார்த்தை சொல்லிட்டு தான் அவர் பிரச்சாரத்துக்கே வருவார். ஏன்னா நாங்கள் இன்னொரு நடிகர் தேர்தலில் நிற்கும் போது அதை முதல்ல எதிர்த்தவரே நடிகர் நாசர் தான். இல்லை, நீங்கள் ஒரு பொறுப்பில் இருக்கும் போது இன்னொரு பொறுப்பில் போய் போட்டியிடக்கூடாதுன்னு. ஸோ அந்த தவிர அவர் செய்ய மாட்டார். கண்டிப்பாக அவர் செய்ய மாட்டார். எனக்கு பிரச்சாரத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி அவங்கக்கிட்ட போய் பர்மிஷன் வாங்கிட்டு தான் வருவார். 21 வயதுக்குட்பட்டவர்கள் திருமணம் மேற்கொள்ளும் போது பெற்றோருடைய அனுமதி வேண்டுங்கிற சட்டத்தை கொண்டு வரும் பாமக சொல்லியிருக்கிறாங்க. அதில் உங்களுடைய நிலைப்பாடு என்ன? 21 வயசில் நம்ம ஓட்டு போடுறோம் இல்லையா? பெற்றோர்கள் சொல்கிறவங்களுக்கு தான் நம்ம ஓட்டு போடுறோமா? இல்லை இல்லையா? ஸோ அவங்க ஒரு அடல்ட் ஆகிடுறோம். அதாவது இன்னுமே நம்ம கட்டுப்பட்டித்தனமாக இருக்கிறதுல எனக்கு பெரிய உடன்பாடு இல்லை. அதாவது நம்பிக்கை வைக்கணும், எல்லா பிள்ளைகள் மேலே நம்பிக்கை வைக்கணும். நம்ம ஒரு ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும். அந்த ஃப்ரெண்ட்லியாக இருக்கும்போது அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் நம்மள்கிட்ட சொல்லுவாங்க தைரியமாக. இல்லை, எதுவாக இருந்தாலும் என்ன கேட்டுட்டு தான் செய்யணும் என்ன அப்படி. அதாவது ஒரு அடக்குமுறையில் வரும்போது டெஃபினட்டாக பொள்ளாச்சி மாதிரியான இன்சிடெண்ட்டுகள் நிறைய நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நன்றி.